கோவையில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் ஏற்கனவே பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய சூழலில் தற்போது ஆர்டர்களும் வடமாநிலங்களுக்கு சென்றுவிட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர். காரணங்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். தென்னிந்தியாவின் மான்செஸ்டரான கோவையில் சுமார் 2.5 லட்சம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. இதில் ஜவுளி, பவுண்டரி, மோட்டார் பம்பு செட், வெட் கிரைண்டர், ஆட்டோமொபைல்ஸ், உதிரிப்பாகங்கள், ராணுவ தளவாடங்கள் உள்ளிட்டவை சார்ந்த பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. இதனால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வேலை வாய்ப்பை பெறுகின்றனர். இந்நிலையில் மூலப்பொருட்கள் விலை உயர்வு, மின்கட்டண உயர்வு, குறிப்பாக நிலைக்கட்டணம் 1 கிலோ வாட்டிற்கு 35 ரூபாயில் இருந்து 160 ரூபாயாக உயர்த்தி இருப்பதும் நெருக்கடியாக இருப்பதாக கூறுகின்றனர். இது தவிர ஜிஎஸ்டி, வடமாநிலங்களில் இருந்து மூலப்பொருட்களை இறக்குமதி செய்வதால் போக்குவரத்து செலவு அதிகரித்துள்ளதாகவும் வருந்துகின்றனர். இதுபோன்ற காரணங்களால் 50% வரை தொழில் வாய்ப்பு கைவிட்டு போனதாக டாக்ட் அமைப்பின் தலைவர் ஜேம்ஸ் தெரிவித்துள்ளார். இந்த பம்பு உற்பத்தியில் மட்டுமே 50% மேல நம்ம கைவிட்டு போச்சுங்கிறத யதார்த்த உண்மை. உங்களுக்கு இதுக்கு முன்னையெல்லாம் பாத்தீங்கன்னா 24x7ங்கிற மாதிரி 30 நாளும் வேலை செஞ்சுட்டு இருப்போம். உற்பத்தி எவ்வளவு செஞ்சாலும் பத்த முடியாத அளவுக்கு தொழிற்சாலைகள் நடைபெற்று இருந்தது. இன்னைக்கு நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 8 மணி நேரம் கம்பெனி ஓட்டினாலே போதும் அப்படிங்கிற அளவுக்கு 8 மணி நேரத்துக்கு வேலை இருந்தா பரவாயில்ல, உற்பத்தி பெருக்கத்துக்கு இருந்தா போதுங்கிற நிலைமை. உற்பத்தி அடிப்படையில் மாநில அரசு மூலப்பொருள் வங்கியை அமைப்பது நல்ல தீர்வாக இருக்கும் என தொழில்துறையினர் கூறுகின்றனர். மாநிலத்திற்கு மட்டுமல்லாமல் நாட்டிற்கே அடையாளமாக இருந்த தொழில் நகரை நலிவில் இருந்து மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் செய்தியாளர் பிரவீன்.